Hi friends, வணக்கம் and welcome back. நேற்றுக்கு சென்னையில் இந்த ஆல் நியூ நிசான் மேக்னோட ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷனில் ஆட்டோ ரோலி நிசானில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது 5.99 lakhs ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் ஒன் கார் ஒன் வேர்ல்ட் கான்செப்ட் சென்னையில் புதுசாக உலகம் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த வண்டி பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, சுமார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நிசான் மேக்னெட்டோட லான்ச் ஈவெண்ட்க்கு வந்திருந்தேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆட்டோ ரோலி நிசான். அண்ட் இதோட மாடல்ஸ் பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. விசியா ப்ளஸ், அசென்டா, என் கனெக்டா, டெக்னா அண்ட் டெக்னா ப்ளஸ். பெட்ரோலில் மட்டும்தான், மேனுவல் ஆட்டோமேட்டிக் சிவிடிலையும் வருது. நம்ம பார்க்க போகிறது இந்த டெக்னா ப்ளஸ் சிவிடி வேரியன்ட் தான். இது 11.50 lakhsல வருது. முக்கியமாக இப்போ 3 years இல்லைனா 1 lakh kilometers வரைக்கும் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வரையோட சாவியை பொறுத்த வரைக்கும் நிசானோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கீழே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது கடைசியில் நம்ம பார்க்கலாங்க. கைஸ், ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே குரோம் இன்சர்ட்டில் வந்திருக்கு. இங்கே வந்து ரிக்வஸ்ட் சென்சாரும் அதே போல் சாவி போடுற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ப்ரீமியமாக இருந்துச்சு. இன்டீரியர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கிளாடிங்ஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டி தான். இங்கே உரசினா கூட உங்களுக்கு பாடியில் அடி வாங்காது. இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ சேஃப்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண டீட்டெயில்ஸும் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக்குக்கு ஆரஞ்சு கலர், காப்பர் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. லெதர் இன்சர்ட்டாக வந்துருக்கு. லெதர் சீட்ஸ். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணாதுன்னு நிசான் மேக்னெட் வந்து சொல்லியிருக்காங்க. நிசான் தரப்பில் 6 ஏர்பேக்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்குது. ரெண்டுமே ஹைட் அட்ஜஸ்டபிள். சைட்லேயும் ஏர்பேக் இருக்குது. 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ கொடுக்குறாங்க. முன்னாடி 2 இருந்தது. அண்ட் வண்டியில் டிரைவர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ரைட். இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ மேனுவலி நம்ம இங்கே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட டோர்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. வந்து ஒரு பிளாக் ஃபினிஷிங். இந்த இடத்துல வந்து லெதர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டிச்சஸும் வந்துருக்கு. ஸோ இந்த லெதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக்கு கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சு கலர் நல்லாவே வந்து லுக் எடுத்து கொடுக்குதுங்க. இங்கே ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்கில் லாக்கிங்ஸ் வருது. நாலுமே வந்து பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், ஓரியம்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள்கான பட்டனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட்கான பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட்டும் வந்து ஆட் ஆயிருக்கு. கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ், ஸ்பீக்கரும் இருக்கு. இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல தான் வந்து உங்களுக்கு எல்லா டோர்ஸுமே இருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு டெட் பாட்டில் கொடுத்துருக்காங்க. 2 லிவர் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா சிவிடி கியர் பாக்ஸ் அண்ட் வண்டியோட இன்ஜின் மோனோட ஓப்பனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே போல வண்டியோட ஃபியூல் கேப் ஓப்பனிங் ஹுக் வந்து இங்கே இருக்குங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து லெதர் ஸ்டிச்சஸோட வருது. ஸோ ரெட் கலரில் கான்ட்ராஸ்டாக இருக்குது. இங்கே வந்து கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் இருக்குது. ஒரு கர்வியான ஒரு கட்டிங் எட்ஜ் டிசைனில் இருக்கிறதுனால பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்க மாதிரி டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது இந்த ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம், ராக்கர்ஸ், கீ அண்ட் கால் வந்து அங்கேயே பேசுகிற மாதிரி வந்துருக்குங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிசான் பிராண்டிங், ஒரு ஏர்பேக் இருக்குது. 6 ஏர்பேக்ஸ் சொன்னேன். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் வந்து ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் லிமிட்டும் செட் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நம்ம டச் பண்ணலாம். அதோட ஃபியூல் எக்கானமி அண்ட் தென் வண்டியோட டிரைவர் கம்ப்யூட்டர்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாவே மாற்றிருக்கு. டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ், மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருக்கு. நண்பர்களே, வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் லெவல் அண்ட் அந்த பக்கம் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, பார்க்கிங்கில் இருக்கா, ஏன்னா சிவிடி கியர் பாக்ஸ் இது, அண்ட் ஆர்பிஎம்மோட மீட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் அண்ட் வண்டியோட டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவல் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனும் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேஷ்போர்ட் டிசைன் பார்க்கலாம். டேஷ்போர்டில் மேலே தான் உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 inch வந்துருக்குங்க. ஸோ திக்கான பெசல் அண்ட் இதில் வந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, யூஎஸ்பி ஆக்சின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 360 டிகிரி, அது 4 கேமரா இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அரௌண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போடும் போது உங்களுக்கு கைட்லைன்ஸும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வண்டியோட 360 டிகிரி கேமரா அண்ட் செட்டப்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே
மாற்றிக்கலாம். வேணான்னா இதை ஒன் டச்சில் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேரியஸ் ஆங்கிள்லேயே வந்து மாறுதுங்க. இது வந்து ஹோம் பட்டன். டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு AM, FM மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டச்சோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவரோட டச் ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்கன்னா டாகல் ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இங்கே ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் டிஃபாகர் லைட்ஸ், வண்டியோட லாக்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ளோவர், ஏசியோட ஃபேன் ஸ்பீட், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மோடு மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாகல் ஸ்விட்சஸ்லாம் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி தான். இந்த ஆட்டோ ஏசி, ஆட்டோமேட்டிக் ஏசி வேணாலும் நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேனுவல் ஏசி எல்லாத்துக்கும் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இங்கே புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்திருக்கு. இது வந்து CVT வேரியண்ட்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CVT வேரியண்ட்னால உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். 100 PS பவர் இருக்குது. 152 Nm வந்து டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வண்டியோட கியர் பாக்ஸ். இதே மேனுவல் போறீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்துடும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 12 watts பவர் சாக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சென்டரில் டேஷ்போர்டு கீழே வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நிசான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ கீ வேணும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஸ்டிச்சஸோட வருது. அண்ட் வண்டியில் உங்களுக்கு டிரைவருக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆம்ரெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ், குஷனிங் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங் ட்ரைவ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து இதுதான் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன வண்டியில் மொத்தம் 6 ஏர் பேக் இருக்குது. அங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி காரில் இருக்கிற மாதிரி ப்ரீமியமான வந்து லெதர் இன்சர்ட் வித் ஸ்டிச்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக்குக்கு கான்ட்ராஸ்டாக அந்த காப்பர் ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வேற எந்த வண்டியில இல்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க உள்ள. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு க்ளோ பாக்ஸும் வந்து இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி திங்ஸும் வந்து நீங்கள் உள்ள வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, இதான் ஓவரால் க்ளோ பாக்ஸோட ஸ்பேஸுங்க. ஸோ வண்டியோட யூசர் மேனுவல் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நமக்கு மூணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸும் வந்து மாற்றிக்கலாம். மாதிரி வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இந்த இடத்துல பேசஞ்சருக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பேசஞ்சருக்கு ஒரு வேனிட்டி மிரரும் வந்திருக்கு. சன்வைசர் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேப்பிங் லைட்ஸ் இருக்குது. மேப்பிங் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மைக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவருக்கு ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் வந்து ஆட் ஆயிருக்கு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பெசல்லெஸ் ஆட்டோ டிம்மிங் IRBM கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னான ஒரு பெசல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து IRBMs வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ ப்ரீமியம் காஸ்ட்டில் இருக்க மாதிரி இங்கே இந்த IRBMs கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ வண்டியோட செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். செகண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் டோர் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி தான் அதே டியூல் டோன் ஃபினிஷிங். இங்கே வந்து லெதர் இன்சர்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், லாக்கிங்ஸ்லாம் வந்து மேட் குரோம் ஃபினிஷிங், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ஷல் ட்ரே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்ல இருக்கு. சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்கு வித் கப் ஹோல்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட சென்டர் ஆர்ம் ரெஸ்ட். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ISFX சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸை கூட்டு போனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து போகலாம். உள்ள போயிட்டு உட்காந்து மற்ற கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியில் உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டும் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ வந்து ரியரில் உங்களுக்கு AC வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ AC வெண்ட் வந்து 2 இருக்கு. ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் வேணான்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வேணான்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு சார்ஜிங் வந்து போர்ட்டும் வந்துருக்கு. ஸோ சிங்கிள் போர்ட் வந்து உங்களுக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் சீட் உங்களுக்கு அங்கே ஆரம்பிக்குதுங்க. ஸோ அங்கே ஆரம்பிக்கிற சீட்டு வந்து உங்களுக்கு அப்படியே வருது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்கேன். ஸோ உட்காந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர் என்ன மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு இதில் தாராளமாக உட்காரலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து மேப்பிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு மேப்பிங் லைட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து மேப்பிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு கைப்பிடி, இங்கே ஒரு ரூப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு குவார்டர் மிரரும் அந்த இடத்துல வந்துருக்கு. நண்பர்களே, வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரில் எல்லாமே வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. அண்ட் லைட் செட்டப்லேருந்து 1 by 1 இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லேம்ப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எப்பவும் போல வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து LED செட்டப் ஸ்லீக்காக வந்திருக்கு.
அண்ட் சைடில் இந்த இடத்துல வந்து க்ரோம் ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகுது. உள்ள வந்து பவர்ஃபுல்லான அந்த ப்ரொஜெக்டர் எல்இடி செட்டப், இங்கே ஒரு எல்இடி லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறது. டேட்டா ரன்னிங்லாம் வந்து உங்களுக்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் இன்சர்ட் வந்து சுற்றி வந்து வருதுங்க. ஃப்ரண்ட் மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கிரில் தான். ஸோ இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸியான ஒரு பிளாக் ஃபினிஷிங் இருக்குது. நிசானோட லோகோ, நீங்கள் ஒரு கேமராவும் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க நிசான் இங்கே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வந்துருக்கு. முன்னாடி வந்து இந்த க்ரோம் வந்து இங்கே வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு பம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் லாம்ப் வந்து உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஃபாக் லாம்ப்ல வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்கிப் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm தான். ஆல்ரெடி இருந்த மாதிரி அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 2 வைப்பர் பிளேடு வாஷர் வந்துருக்குங்க. ஃப்ரண்ட் பானட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏரோடைனமிக்கான ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. ஸோ நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணலைங்க. அண்ட் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் 1 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்போ சிவிடி வேரியன்ட். நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வரும். 72 PS பவர், 96 Nm டார்க் இருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் இல்லாட்டி உங்களுக்கு 5 ஸ்பீட் ஏஎம்டி வரும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ வேரியன்ட்லேயே வந்து சிவிடி வேரியன்ட். ஸோ 1 லிட்டர் இன்ஜின் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 PS பவர் இருக்குங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150 Nm டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிவிடி வேரியன்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் மாடல். வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாடலில். மைலேஜ் வந்து அரௌண்ட் 19 வந்து சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஓட்டும் போது மைலேஜ் வந்து மாறுங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்வஸ்டர் ஷர்ட் வித் பால் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேம் 16 inch அலாய் வீல்ஸ். அண்ட் உங்களுக்கு டைமண்ட் கட் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. நியூ டிசைன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்குங்க. அண்ட் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், 195/60 16 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்திருக்கு. ஸோ பேசிக் மாடல் வந்து டாப் மாடல் வரைக்கும் உங்களுக்கு இந்த 16 inch தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து இதே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாடிங்ஸ் வந்துருக்குங்க. இந்த கிளாடிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி தான். கேஸ் எங்கே உரசினா கூட உங்களுக்கு பாடியில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு உரசும். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீச்சர் தான் வந்து உங்களுக்கு நிசான் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங். ஏன்னா இது டியூல் டோன் வேரியன்ட். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், கீழே வந்து ஒரு கேமராவும் இருக்குது. இந்த வண்டியில் மொத்தம் 4 கேமரா இருக்குது. அண்ட் சைடில் உங்களுக்கு நிசான் மேக்னைட்டோட பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேஸ் வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் இருக்குது. மேலே வந்து ரூஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் தான். ஸோ இது வந்து ஒரு 5 kgs வந்து நீங்கள் வந்து வெயிட் வந்து இங்கே மேலே வைக்க முடியும். அண்ட் சைடில் பி பில்லரும் வந்து பிளாக் வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து குரோம் லைன் வந்து பெல்ட் லைன் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். கைப்பிடி எல்லாமே வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் சைட். குரோமும் வந்து கடைசி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் பேஸ் வந்து மொத்தம் வந்து 2500 mm இருக்கு. ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வீல் பேஸ் தான் செக்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ வந்து பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க நிசான் மேக்னைட். இதோட ரியர் போர்ஷன்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேக்னைட்னு ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? அதே பிறகு ஒரு பிளாக் ஃபினிஷிங் வந்து ஸ்மோக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலைட்ல பாருங்க சின்ன சின்ன டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ முக்கியமா வந்து ஃபுல்லாமே வந்து எல்இடி செட்டப் தான். ஸோ எல்இடி அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன்ல வந்திருக்கு. இங்க ஒரு 4 லைட் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்பிட் ஹைலைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த மாடல் தான், டிசைன் மாத்தல. பட் எல்இடி செட்டப் சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. அண்ட் வண்டியோட ரியர்ல உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் இருக்கு. டியூல் டோன் வெர்ஷன். அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னிங் ஹேண்ட் என்னவா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் ஸ்பாய்லர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கர்வியா வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த மாடல்ல அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டாப் லேம்ப் அண்ட் மேல ஒரு வாஷர், இங்க டிஃபாகர் லைன்ஸ், இந்த இடத்துல வைப்பர் பிளேட வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல நிசானோட பிராண்டிங் இங்க இருக்கு. அண்ட் மேக்னைட்டோட பிராண்டிங் இங்க குரோம் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு சிவிடியோட பிராண்டிங் அங்க, அண்ட் டர்போவோட பிராண்டிங் இங்க இருக்கு. வண்டியோட ரியர்ல இருக்கிற பேக் அந்த பம்பர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி டியூல் டோன் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு. அண்ட் அதே போல இங்க ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்கிட் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் கலர்ல பிளாக் சில்வர் கலர்ல வந்து வந்திருக்கு. ஸோ நம்பர் பிளேட்கான லைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலஜன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 336 லிட்டர்ஸ் இருக்கு. சீட் வந்து 60/40 ஸ்பிட் அப் சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பூட்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைட்டை வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பூத் ஸ்பேஸ். அண்ட் வண்டியோட
ரியரில் இருக்கு. ஸ்பேர் வீல் பார்க்கலாம். ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 165/80 14 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் பட் ஸ்டீல் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பூத் ஸ்பேஸ். இது வேணாம்னா நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பேக்கில் உங்களுக்கு பார்சல் ட்ரேவும் வந்துருக்கு. ஸோ ஏசியோட கூலிங் வந்து கேபின்ல நல்லாவே நிற்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதால மெயின்டெனன்ஸ் ஈஸி அண்ட் டாஸ்கெட்டிங்கும் வந்து உங்களுக்கு பண்ணலை. அனதர் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியோட சாவி வந்து என் கையில் இருக்குங்க. ஸோ பாருங்க, நான் வண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறேன். நம்ம கிட்ட இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஸோ 1.8 மீட்டர்ஸ் நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நண்பர்களே, அதே போல் நீங்கள் வண்டி கிட்ட 1 மீட்டர் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி அன்லாக் ஆகிடும். ஸோ இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு 6 ஏர்பேக், ABS, EVD, 67% ஐஸ்டன் ஸ்டீலும் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட், ISO ஃபிக்ஸிட்ஸ், EVDன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் 1 lakh kilometers வரைக்கும் இப்போ வாரண்டியும் வருது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இந்த வண்டி. ஸோ நீங்களும் இந்த வண்டி வாங்கினா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.